ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ்ல இருந்து 14 கொஸ்டினா டேக்கிள் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நான் போன வீடியோ என்ன பத்தி சொல்லிடுறேன். ஸோ போன வீடியோ அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ்ல இருந்து நம்ம 11th கொஸ்டின், 12th கொஸ்டின், 13 கொஸ்டின் முடிச்சிட்டோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலாம், அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு எடுக்காங்க. இது எல்லாமே எக்ஸைஸ் 1.1ல தான் சால்வ் பண்றோம். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம 14 கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இதுல என்ன கேட்குறாங்கன்னா, இஃப் 6/7 ஈக்குவல் டு a/49 தென் த வேல்யூ ஆஃப் a என்னன்னு கேட்குறாங்க. ஸோ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணிட்டு நம்ம டைரக்டா கரெக்டான ஆப்ஷனை டிக் போட்டுடலாம். ஸோ 6/7 ஈக்குவல் டு a/49. 49 நீங்க எப்படி எழுதலாம்? 7 into 7 எழுதலாமா? கண்டிப்பா எழுதலாம். 49 இஸ் த சேம் as 7 into 7. இதுக்கு தான் நீங்க டேபிள்ஸ்ல கொஞ்சம் தரவா இருக்கணும். அப்புறம் நீங்க டக்குன்னு இப்படி போட்டுடலாம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா, இது ஒரு ஈக்குவேஷன் பேசிக்கா. ஸோ போத் சைட்ஸ் நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம். இது LHS, திஸ் இஸ் LHS லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இது வந்து RHS ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம். LHSல ஆட் பண்ணலாம், ஏதாவது ஒரு நம்பர் வச்சு ஆட் பண்ணலாம், சப்ட்ராக்ட் பண்ணலாம், மல்டிப்ளை பண்ணலாம், டிவைட் பண்ணலாம். ஆனா இங்க என்ன பண்ணாலும் அதே ப்ரொசீஜரை இங்கேயும் ஃபாலோ பண்ணணும். அப்பதான் ஈக்குவேஷன் பேலன்ஸ்டா இருக்கும். அதான் ஈக்குவேஷன் சால்வ் பண்றதுக்கான ஒரு பேசிக் ஐடியா. ஸோ இப்போ நான் இங்க என்ன பண்ண போறேன்னா, இது 7ஆல மல்டிப்ளை பண்ண போறேன். இங்க 7ஆல ஒன்ஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இங்கேயும் நீங்க 7ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ஒன்ஸ் அது பண்ணிட்டீங்கன்னா இந்த 7 இந்த 7 நீங்க கேன்சல் பண்ணிடலாம். This is effectively 7 into 6/7 is the same as 6. ஓகேவா? a divided by 49 நீங்க என்ன பண்ணலாம்? 7 into 7 நான் எழுதிட்டேன். ஸோ நீங்க இப்போ என்ன பண்ணலாம்னா, இந்த 7 இந்த 7 கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ a/7 equal to 6. ஓகேவா? a/7 equal to 6. இப்போ என்ன பண்ணலாம்? போத் சைட்ஸ் மறுபடியும் 7ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ இங்கேயும் மறுபடியும் 7ஆல மல்டிப்ளை பண்ணுங்க, இங்கேயும் 7ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ இது LHS, this is LHS, this is RHS. ஸோ நீங்க இப்படி பண்ணலாம். ஈக்குவேஷன் அப்பதான் பேலன்ஸ்டா இருக்கும். ரெண்டு பக்கமும் நீங்க 7ஆல மல்டிப்ளை பண்றீங்க. ஸோ ஒன்ஸ் இது பண்ணிட்டீங்கன்னா இது ஏ வந்து ஐசோலேட் ஆயிரும். ஐசோலேஷன் மீனிங் என்னன்னா, தனியா கிடைச்சிரும். உங்களுக்கு ஏ தனியா கிடைச்சிரும். அவங்க ஏ தான் என்னன்னு கேட்கறாங்க. ஸோ ஏவோட வேல்யூ உங்களுக்கு தனியா கிடைச்சிரும். இப்போ ஏ இஸ் நத்திங் பட் 6 into 7. ஏன்னா இந்த 7 இந்த 7 கேன்சல் ஆயிடுச்சு. இங்க 6 into 7 நீங்க போடணும். ஸோ ஏ ஈக்குவல் டு 6 into 7 which is nothing but 6 6 are 36, 7 6 are 42. ஸோ ஓவரால் ஆன்சர் வந்து 42 தான். ஸோ அதை டிக்கு போட்டு போயிடலாம் நீங்க. ஸோ 42 தான் ஃபர்ஸ்ட் 14 கொஸ்டின் ஆன்சர் 42. அவ்வளவுதான். ஸோ இப்போ நான் ஸ்பேஸ் கிளியர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, புகழ் ஹாஸ் பீன் given 4 choices for his pocket money by his father. Which of the choices should he take in order to get the maximum money? ஓகே. ஸோ நிறைய பணம் கிடைக்கிறதுக்கு என்ன சாய்ஸ் எடுக்கணும்னு கேட்குறாங்க. ஸோ நிறைய பணம் கிடைக்கணும்னா நீங்க என்ன பண்ணலாம்? ஸோ இது எல்லாமே டோட்டல் அமௌண்ட் ஒன்று தான். இங்கே அதை அப்சர்வ் பண்ணலாம், உங்களுக்கு தெரியும். 150, இங்கேயும் 150, இங்கேயும் டோட்டல் 150 தான். எல்லாம் நீங்க பார்த்துக்கோங்க. பட் இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2/3 of 150. இது வந்து செகண்ட் ஆப்ஷன்ல 3/5 of 150. தேர்ட் ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா 4/5 of 150. ஃபோர்த் ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா 1/5 of 150. ஸோ இந்த மூணுத்தையும் ஃபர்ஸ்ட் நம்ம கம்பேர் பண்ணிட்டு எலிமினேட் பண்ண பார்க்கலாம். ஸோ 3/5 பெருசா இல்ல 4/5 பெருசா இல்ல 1/5 பெருசா? டோட்டல் அமௌண்ட் ஒன்று தான். 3/5 of 150 வர்சஸ் 4/5 of 150 வர்சஸ் 1/5 of 150. ஸோ இப்போ 4/5 தான் பெருசு. இது ரெண்டுத்தை விட, இதை விட சரி, இதையும் விட சரி. ஸோ இதை அப்படியே எலிமினேட் பண்ணிக்கலாம். ஸோ இதை அழிச்சிடறேன். ஸோ இப்போ 2/3 பெருசா 4/5 பெருசா நீங்க கம்பேர் பண்ணா போதும். ஸோ 2/3 வெர்சஸ் 450 தான் 2/3, இதான் 4/5. ஸோ 2/3 பெருசா இல்ல 4/5 பெருசா? இது நீங்க எல்சிஎம் கண்டுபிடிச்சு கம்பேர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டினாமினேட்டரோட எல்சிஎம் எடுங்க. 2/3க்கும் 4/5க்கும் நீங்க டினாமினேட்டரோட எல்சிஎம் எடுத்தீங்கன்னா நீங்க ஈஸியா எது பெருசுன்னு கம்பேர் பண்ணிடலாம். ஸோ ஒன்ஸ் கம்பேர் பண்ணிட்டீங்கன்னா அதுதான் பெருசு, அவ்வளவுதான். ஸோ எல்லாத்துக்கும் டோட்டல் அமௌண்ட் ஒன்று தான். ஸோ எந்த ஃபிராக்ஷன் இருக்கையிலே பெருசோ அந்த ஃபிராக்ஷன் எடுத்து நீங்க எழுதிக்கலாம். ஸோ அதான் ஐடியா. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? 3க்கும் 5க்கும் எல்சிஎம் கண்டுபிடிங்க. 3க்கும் 5க்கும் எல்சிஎம். ஸோ எல்சிஎம் ஆஃப் 3, 5 நான் வேணா வேற கலர் எடுத்துக்கிறேன். எல்சிஎம் ஆஃப் 3, 5 ஓகேவா? ஸோ 3க்கும் 5க்கும் எல்சிஎம் ஆக்சுவலா நீங்க மல்டிப்ளை பண்ணியே கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா ரெண்டுமே பிரைம் நம்பர். ஸோ எல்சிஎம் ஆஃப் 3 into 3, 5 இஸ் நத்திங் பட் 15. ஓகேவா? ஸோ கீழே டினாமினேட்டர்ல 15 வர மாதிரி நீங்க ஏதாவது ட்ரிக் பண்ணணும், ஒரு மேனிபுலேஷன் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா 2/3 into 5/5 பண்ண போறேன். இங்க 4/5 into 3/3 பண்ண போறேன். 4/5 into 3/3. ஸோ இது என்ன வரும் உங்களுக்கு? 2 into 5 10 வரும். 3 into 5 15. ஸோ 10/15 பெருசா இல்ல இது 4 into 3 12/15 பெருசா? கீழே 15 வரும். ஸோ 10/15 versus 12/15. 2/3 into 5/5 is nothing but 10/15. 4/5 into 3/3 is nothing but 12/15. ஸோ 12/15 is clearly bigger than 10/15. அது உங்களுக்கே தெரியும். ஒரு 15 மார்க் டெஸ்ட்ல ஒரு பையன் 12 மார்க் வாங்குறான். அதே 15 மார்க் டெஸ்ட்ல ஒரு பொண்ணு வந்து 10 மார்க் வாங்கினானா இந்த பையன் தான் நல்லா ஸ்கோர் எடுத்திருக்கான்னு அர்த்தம். ஸோ இது பேசிக் ஐடியா. ஸோ ஆன்சர் வந்து இதான். சி தான் கரெக்டான ஆப்ஷன். ஸோ இதான் கரெக்டான ஆன்சர், அவ்வளவுதான். ஸோ 4/5 of 150 இஸ் த ரைட் ஆன்சர். ₹150. ஸோ இதான் இதுக்கையிலே இந்த சாய்ஸ் சூஸ் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு மேக்ஸிமம் பாக்கெட் மணி கிடைக்கும். ஸோ டெஃபினட்டா இந்த சாய்ஸ் தான் சூஸ் பண்ணுவான்.
கரெக்டாக கணக்கு போட்டானா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா அவ்வளோதான். ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம எல்லாம் முடிச்சிருக்கோம். 14 கொஸ்டின் முடிச்சிட்டோம், 15 கொஸ்டின் முடிச்சிட்டோம். இது எல்லாமே எக்ஸைஸ் 1.1 முடிச்சிட்டோம். ஸோ அடுத்த வீடியோ நம்ம என்ன பண்ண போறோம்னா எக்ஸைஸ் 1.2 ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இதோட எக்ஸைஸ் 1.1 நம்ம கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.